Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இலக்கண பகுதியில் இந்த வீடியோவில் வந்து தொகைநிலை தொடர் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி எச்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம், அளபெடைகள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ப்ரீஃபாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணிட முடியும். சரிங்களா? வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தொகைநிலை தொடர்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர்க்குரிய டெஃபனிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இரு சொல் கொண்ட தொடருக்கிடையே ஏதேனும் ஒரு இடைச்சொல் மறைந்து நிற்பது தொகை நிலையாகும். தொகைனா என்னன்னா ரெண்டு சொல்லு இருக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டு சொல்லுக்கிடையே இடைச்சொல் வந்து மறைந்து வருவது வந்து தொகை நிலை எனப்படும். தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். என்னென்னா வேற்றுமை தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை, வினை தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை என தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும். தொகைனா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தொகைனா என்னன்னா ரெண்டு சொல் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில இருக்க இடைச்சொல் மறைந்து வர்றது, ஆனால் சரியான பொருளை வந்து உணர்த்துறது, அந்த மாதிரி வருது தான் வந்து தொகைநிலை தொடர். சரிங்களா? இப்போ டெஃபினேஷன் புரிஞ்சிச்சா? நம்ம வகைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது வந்து வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்னன்னா இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். ஏன்னா தொகைனாலே மறைந்து வருகிறது. அப்போ வேற்றுமை தொகைனா இரு சொற்களுக்கிடையே வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வந்து வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமை தொகை மொத்தம் வந்து 8 வகைப்படும். முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவோம், 8ஆம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் வந்து கிடையாது. மீதி இருக்க 6 வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் வந்து இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமை உருபுகளும் சொற்களுக்கிடையே மறைந்து வருவது வேற்றுமை தொகை எனப்படும். தொகைனா மறைந்து வர்றது. சரிங்களா? அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேற்றுமை உருவுகள் மறைந்து வருகிறது வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை வந்து 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. மீதி இருக்க 6 வேற்றுமைக்குமே வந்து உருபுகள் இருக்குது. என்னென்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உருபும் பயனும் உடன்தொக்க தொகைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வர்றது தான் வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகை எனப்படும். இப்போ வேற்றுமை உருபினுடைய வகைகள் வந்து பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமை உருபு வந்து, அதாவது முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா உருபு கிடையாது. சரிங்களா? அப்போ 2ஆம் வேற்றுமை தொகையில் உருபு இருக்குது. அது என்னதுன்னா ஐ. 2ஆம் வேற்றுமை உருபு வந்து ஐ. இது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருட்களில் வரும் பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றுதல். தேன்மொழி பள்ளி அடைந்தால், இதில் எதை சொல்லுதுன்னா அடைதலை பற்றி சொல்கிறாங்க, இதில் ஆக்கலை பற்றி சொல்கிறாங்க, அழித்தல் பற்றி சொல்கிறாங்க, நீத்தல் பற்றி சொல்கிறாங்க, ஒத்து போகிறது ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க, உடைமை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சென்டென்ஸாக ரீட் பண்ணுங்கள். தேன்மொழி பள்ளி அடைந்தால், இதில் வந்து கரெக்டாக எப்படி வரும்னா தேன்மொழி பள்ளியை அடைந்தால், அந்த ஐ அப்படின்ற அந்த வேற்றுமை 2ஆம் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வர்றது. அதனால் இது 2ஆம் வேற்றுமை தொகை. ராமன் கோவிலை கட்டினான், சேரன் பானையை உடைத்தான், செல்வம் சினத்தை விடுத்தான், கயல்விழி குயிலை போன்றவள், ராமு செல்வத்தை உடையவன். இந்த மாதிரி ஐ என்ற வேற்றுமை உருபு வந்து மறைந்து வர்றது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகைக்குரிய உருபு என்னன்னா ஐயில் வரும். இது எந்தெந்த பொருளில் வரும்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை போன்ற பொருட்களில் வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா, இப்போ வரி புலி எடுத்துக்கோங்க. வரி புலி என்பது வரிகளை உடைய புலி என்று பொருள்படும். இதில் ஐ என்ற வேற்றுமை உருவும் அதன் பயனும் வந்து மறைந்து வந்துள்ளது. அதை இதற்குரிய இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து விளக்குத்தூண், நன்றி மறப்பது போன்றவை. அடுத்தது வந்து 3ஆம் வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை தொகை உருபுகள் என்னென்ன வரும்னா ஆள், ஆண், ஓடு, ஓடு.
இந்த நாலுமே வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை உருபுகள். இதற்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தலை வணங்கினான், இது வந்து தலையால் வணங்கினான் என்பது பொருள். தலை வணங்கினான் அப்படின்னா தலை தாழ்த்தி வந்து வணங்குறது. அப்போ எதால் வந்து அவங்க வணங்கினாங்கன்னா தலையால் வணங்கினான். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆள் அப்படின்றது வருது. இது மூன்றாம் வேற்றுமை தொகை. அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னா என்னன்னா பொன் வளையல். இது வந்து பொன்னால் செய்யப்பட்ட வளையல் என்று பொருள்படும். இதில் ஆள் என்னும் வேற்றுமை உருபும் அதன் பயனும் வந்து வந்துள்ளது. இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பொற்சிலம்பு. பொற்சிலம்பு அப்படின்னா பொன்னால் ஆன சிலம்பு, ஆள் அந்த மாதிரி வருதா? ஸோ இது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகைனா ஆள், ஆண், ஓடு, ஓடு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நான்காம் வேற்றுமை தொகை. நான்காம் வேற்றுமை தொகை உருபு வந்து கு. இது கொடை, பகை, நட்பு, தகவு, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து என் தாய். இது வந்து எப்படி வரும்னா எனக்கு தாய், என் தந்தைனா எனக்கு தந்தை, என் பாட்டு எனக்கு பாட்டு, என் பொருள் எனக்கு பொருள், என்னுடைய பொருள், அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கூ இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே நான்காம் வேற்றுமை தொகை. அதே இது நான்காம் வேற்றுமை தொகை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா அந்த உருபும் அதற்கான அந்த பயனும் வந்து மறைந்து வர்றது. இதற்குரிய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி வேலை. இது வந்து கூலிக்கு செய்த வேலை, அதுதான் கூலி வேலைன்றது வருது. கூ அப்படின்னு வந்திருக்கா? ஸோ அதனுடைய அந்த வேலையும் பயனும் வந்து மறைந்து வர்றது. இதில் கூ என்னும் வேற்றுமை உருவும் பயனும் வந்து மறைந்து வந்துள்ளது. இதற்குரிய எக்ஸாம்பிள் வந்து பயணச்சீட்டு. பயணச்சீட்டு அப்படின்றது என்ன வரும்னா பயணத்துக்கு சீட்டு வருமா? ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து நான்காம் வேற்றுமை தொகை உருபு கூ. நான்காம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகை எக்ஸாம்பிள் பயணச்சீட்டு, கூலி வேலை. ஐந்தாம் வேற்றுமை தொகை. ஐந்தாம் வேற்றுமை தொகை உருபுகள் வந்து இல், இன். இது நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருட்களாக வேறுபடுத்தும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் மலையின் வீல் அருவி. மலையிலிருந்து அருவி வந்து கீழே விழுகுது, அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா நீக்கல் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? மதியின் குளிர்ந்த முகம். இதில் வந்து முகத்தை வந்து நிலவோட வந்து ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒப்புதலில் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வர்றது ஐந்தாம் வேற்றுமை தொகை. ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுக்குரிய எக்ஸாம்பிள் தொட்டி தண்ணீர். தொட்டியில் உள்ள தண்ணீர். தொட்டி தண்ணினா தொட்டியில் இருக்கிறதா தொட்டி தண்ணின்னு சொல்லுவோம். இதில் இல் அப்படின்ற வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்துள்ளது, அதன் பயனும் மறைந்து வந்துள்ளது. அதாவது ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதற்குரிய இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கல்வியில் பெரியவர், கம்பர் போன்றது. ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை உருபுகள் வந்து அது, ஆது, ஆ போன்றவை. ஆறாம் வேற்றுமைக்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகை கிடையாது. இதற்குரிய எக்ஸாம்பிள் என் புத்தகம், எனது புத்தகம், இந்த மாதிரி வருது. எனது, உனது, ஆது, ஆ, என்ன அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை உருபுகள் வந்து கண், கால், மேல், கீழே, இடம், இல் போன்றவை. ஏழாம் வேற்றுமை உருபு இல் இட பொருட்களில் வரும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் கையேந்தி, கையின் கண் ஏந்தி. ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைனா இது வந்து குகை புலி. எக்ஸாம்பிள் குகையின் கண் வாழும் புலி, குகையில் இருக்கிற புலி, குகையின் கண் வாழும் புலி. இதில் கண் என்னும் உருவும் அதன் பயனும் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த 8 வேற்றுமையும் அதன் உருவுகளும் என்னென்ன அப்படின்றத இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸாவது நமக்கு எக்ஸாமில் ரெகுலராக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த வேற்றுமை உருவுகள். சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். முதல் வேற்றுமை உருவு. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. முதல் வேற்றுமை அப்படின்றது வந்து எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுது. 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை என அழைக்கப்படும். சரிங்களா? ஸோ மீதி இருக்க இந்த 6க்குமே வந்து உருவுகள் வந்து இருக்குது. என்னென்னன்றதை பார்க்கலாம். 2ஆம் வேற்றுமை உருவு வந்து ஐ. 3ஆம் வேற்றுமை உருவு ஆள், ஆண், ஓடு, ஓடு. 4ஆம் வேற்றுமை உருவு கு. 5ஆம் வேற்றுமை உருவு இல், இன். 6ஆம் வேற்றுமை உருவு அது, ஆது, ஆ. 7ஆம் வேற்றுமை உருவு கண், கால், மேல்,
கீழே, இடம், இல் போன்றவை. சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வேற்றுமை தொகையில் வேற்றுமை உருபுகள் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வினைத்தொகை. நம்ம பார்க்குறது தொகைநிலை தொடரினுடைய வகைகள். ரெண்டாவது வகை வந்து வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சில சொற்றொடர்களில் காலம் மறைந்து நின்று பொருள் தருவது. வினை அப்படின்னாலே காலம் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காலம்ன்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்கள் வரும். இந்த மாதிரி இந்த 3 காலங்களும் வருமாறு மறைந்து வருவது வந்து வினைத்தொகை எனப்படும். இதில் வினை பகுதி பெயர்ச்சொல் என்ற வரிசையில் இந்த வினைத்தொகை அமையும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விரிகடல். விரிகடலை 3 காலத்துலேயுமே பிரிக்கலாம். விரிந்த கடல், விரிகின்ற கடல், விரியும் கடல். அதே மாதிரி ஊறுகாயின்னு வந்து ஊறின காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஆடு கொடினா ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. இந்த மாதிரி 3 காலங்களையுமே மறைமுகமாக உணர்த்தி வர்றது தான் வந்து வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னு தொகைனா மறைந்து வர்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி, வினை அப்படின்னாலே காலம், 3 காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைத்தொகை அப்படின்னாலே 3 காலங்களும் வந்து மாறி வர்றது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பண்பு தொகை. எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பண்பு தொகை என்னென்னா ஒரு பொருளோட பண்பை பற்றி சொல்கிறது தான் பண்பு தொகை. அது மறைந்து வர்றது. இப்போ இரு சொற்களுக்கிடையே மை, ஆகிய, ஆன போன்ற விகுதிகள் மறைந்து வருவது வந்து பண்பு தொகை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வந்து செந்தாமரை, வட்டக்கல், இன்சொல். செந்தாமரை அப்படின்னா செம்மையான தாமரை என வரும். வட்டக்கல் அப்படின்னா வட்டமான கல், கல் வந்து வட்ட வடிவில் இருக்குது. இன்சொல்னா இன்னா இனிமை, இனிமையான சொல். இந்த மாதிரி அந்த ஒரு பண்பு, அதனுடைய பண்பு தோற்றம் இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து பண்பு தொகை. இந்த பண்பு தொகை எப்படிலாம் வரும்னா, நிறத்தை பற்றி சொல்கிறதுல வரும், வடிவத்தை பற்றி சொல்கிறதுல வரும், சுவை போன்ற பண்புகளை பொறுத்து அமையும். செங்கல், கருக்குவளை என்றது நிறத்தை பற்றி சொல்கிறது. வட்டப்பாறை, சதுரத்தட்டு அப்படின்றது வடிவத்தை குறிக்கும் பண்பு தொகை. முத்தமிழ், இருகை என்பது அளவை குறிக்கும் பண்பு தொகை. உவர்நீர், புளிப்பு என்பது சுவையை குறிக்கும் பண்பு தொகை. ஸோ மேக்சிமம் பண்பு தொகைனாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தோற்றத்தை பற்றி சொல்கிறது தான் பண்பு தொகை. அதில் மறைந்து வர மாதிரி வருது அடுத்ததை மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷனில் பண்பு தொகை இருந்ததாக போட்டுருங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை என்னன்னா, சிறப்பு பெயர் மற்றும் பொது பெயர் இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது தான் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சாரை பாம்பு. சாரை பாம்பு, இதில் பாம்பு அப்படின்றது வந்து பொது பெயர். சரிங்களா? ஸோ பாம்பு அப்படின்றது பொது பெயர். இந்த பொது பெயரோட இப்போ ஒரு வகைகள், இப்போ பாம்புனா சாரை பாம்பு, நல்ல பாம்பு, இந்த மாதிரி வந்து விரியன் பாம்பு, அந்த மாதிரி வகைகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வகைகளை தான் வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயரும் பொது பெயரும் வந்து இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு வந்து மறைந்து வர்றது தான் வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ அது அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வண்டல் மண். மண் வகையில் செம்மண், கரிசல் மண் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் மண்ணுன்றது பொது பெயர், வண்டல்ன்றது சிறப்பு பெயர். தமிழ் மொழி. மொழியில் நிறையா மொழிகள் இருக்குது. அதில் தமிழ்ன்றது நம்ம தமிழை சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ன்றது வந்து சிறப்பு பெயராக வரும். பனை மரத்தில் மரம் வந்து பொது பெயர், பனை வந்து சிறப்பு பெயர். இது மாதிரி தான் ஒவ்வொரு பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளானதுன்னா, இரு பெயர் அப்படின்னாலே 2 பேர் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்கும். ஒன்று சிறப்பு பெயர் இருக்கும், இன்னொன்று பொது பெயர் இருக்கும். சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வர மாதிரி ஆப்ஷனில் இருந்ததுன்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? ஸோ அடுத்த 4வது உவமை தொகை. ஒரு பொருளை சிறப்பித்து கூறுவதற்கு அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை சேர்த்து கூறுவது போல, போன்ற ஆகிய உவம உருபுகள். இது மறைந்து வந்தால் அது உவமை தொகை எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மதிமுகம். இந்த உவமையை பொறுத்தளவுக்கு உவமை வந்து எதை வந்து நம்ம பெருசாக கூறுறோமோ, புகழ்ந்து கூறுறோமோ, அந்த புகழ்ச்சி வார்த்தைகள் வந்து முன்னாடி வரும். அந்த எதை வந்து நம்ம புகழ்கிறோமோ அந்த வார்த்தை வந்து பின்னாடி வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மதிமுகம். முகத்தை தான் வந்து இதை பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. எதோடனா மதினா வந்து நிலவு. சரிங்களா? ஸோ உவமை வந்து முன்னாடி வரும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிமுகம். கயல்விழி. கயல்விழினா விழி, விழியை வந்து சொல்கிறாங்க. தாமரை,
கனிவாய், பொன்வயல், மலரடி, தொன்மையுள்ளம். இதில் போல, போன்ற அப்படின்ற உருபு வந்து நம்மளுக்கு மறைந்து வந்தனால இது ஓமை தொகை எனப்படும். ஓமை தொகை அப்படின்னா அந்த ஓமைப்படுத்துறது முன்னாடி வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உருவகம். உருவகத்தில் உவமானத்தையும் உவமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டும் ஒன்றை என எண்ணுமாறு ஒற்றுமைப்பட கூறுவது வந்து உருவகமாகும். உருவகத்தில் உவமேயம் முன்னும் உவமானம் பின்னும் வரும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து அடிமலர். இந்த உவமேயம் உவமானம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதான் நான் உவமை பெருமைப்படுத்துறது அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இலக்கண முறைப்படி கரெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா உவமேயம் உவமானம். உவமானம் அப்படின்றது பெருமையாக நம்ம சொல்கிறது, உவமேயம்ன்றது எதை வந்து சொல்கிறோம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடிமலர். இதில் அடி அப்படின்றது உவமேயம், மலர் அப்படின்றது உவமை. பசிப்பினி, சத்தியத்தி, நீர்வேலி, அரவணை, உவகைத்தேன் இது எல்லாமே உருவகத்தில் வரும். சரிங்களா? இப்போ உவமைக்கும் உருவகத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எதை புகழ்கிறோமோ அந்த வார்த்தை ரெண்டாவது வர்றது உவமை, எதை புகழ்கிறோமோ அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வர்றது உருவகம். அடுத்தது உம்மை தொகை. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் உருபு மறைந்து வருவது உம்மை தொகை எனப்படும். உம்மை அப்படின்னாலே உம்மு வந்து மறைஞ்சு வர்றது, தொகைனா மறைஞ்சு வர்றது. அப்போ உம்மை தொகை அப்படின்னா உம்மு வந்து மறைஞ்சு வர்றது. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து இயல் இசை. இயலும் இசையும் என வரணும். ராப்பகல் இரவும் பகலும், உற்றார் உறவினர் உற்றாரும் உறவினரும். இந்த மாதிரி அப்படின்ற அந்த உருவு மறைந்து வர்றது வந்து உம்மை தொகை எனப்படும். அடுத்தது எண்ணுமை. இதற்கு ஆப்போசிட் தான் வந்து எண்ணுமை. இரண்டு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் வெளிப்பட்டே வருமானால் அது எண்ணுமை எனப்படும். எண்ணுமைக்குரிய எக்ஸாம்பிள் வந்து இரவும் பகலும், ஆணும் பெண்ணும், நானும் நீயும். இந்த மாதிரி வர்றது வந்து எண்ணுமை. சரிங்களா? ஸோ இப்போ உம்மை தொகை அப்படின்னாலே உம்மு வந்து மறைஞ்சு வர்றது, எண்ணுமை அப்படின்னாலே உம்மு வந்து வெளிப்படையாக வர்றது. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொன்று எழுதிடலாம். சொன்ன மாதிரி உம்மு தொகை. தொகைனா மறைந்து வர்றது. ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், தொகைனா வந்து மறைகிறது, மறைந்து வர்றது. அப்போ உம்மை தொகைனா உம்மு வந்து மறைந்து வர்றது. சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டு வந்து தொகை நிலை தொடரில் அன்மொழி தொகை பார்க்கலாம். அன்மொழி தொகைனா என்னென்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகைகளை அடுத்து ஒரு சொல் தொடர்ந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பொற்கொடி வந்தால். பொற்கொடின்றது பண்பு தொகை, வந்தால் அப்படின்றது வந்து ஒரு சொல். இந்த மாதிரி முடிகிற, அதாவது பொற்கொடி அப்படின்றது நம்மளுக்கு எப்படி வரும், பொன் போன்ற கொடி அப்படின்னு வரும். அப்போ இந்த மாதிரி அந்த உருபு வந்து மறைந்து வந்தது வந்து இது பண்பு தொகை. ஸோ பண்பு தொகை பின்னாடி இங்கே ஒரு சொல் வந்தால் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது அன்மொழி தொகை. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து நம்ம தொகை நிலை தொடர் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எச்ச வினைகள் பார்க்கலாம். எச்ச வினை செயல் வந்து முற்று பெறாது எஞ்சி நிற்கும் சொற்கள் எச்ச வினை எனப்படும். இந்த எச்ச வினை வந்து இரண்டு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். செயல் முற்று பெறாது எஞ்சி நிற்கும் சொற்கள் எச்ச வினை எனப்படும். இந்த எச்சம் வந்து இரண்டு வகைப்படும், பெயரெச்சம், வினையெச்சம். இதில் பெயரெச்சம்னா என்ன அப்படின்னா பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம் எனப்படும். இந்த பெயரெச்சம் இரண்டு வகைப்படும். வகைகள் வந்து முக்கியம். சரிங்களா? ஸோ தொகை நிலை தொடர் 6 வகைப்படும், வேற்றுமை தொகை 8 வகைப்படும், பெயரெச்சம் 2 வகைப்படும், எச்சவினை 2 வகைப்படும். சரிங்களா? வகைகள் வந்து முக்கியம், கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வர்றது வந்து தெரிநிலை பெயரெச்சம். காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டி பெயர் சொல்லை தழுவி முடிவது தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படித்த பையன், படிக்கின்ற பையன், உண்ட இளங்கோவன். இதில் பாருங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது, சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமையே இருக்கும், அது எச்ச வினை. சரிங்களா? அதோட இந்த தெரிநிலை பெயரெச்சம்ன்றது படித்த பையன், படித்த காலத்தை காட்டியிருக்கு. இப்போ படித்த அப்படின்றது வந்து இறந்த காலத்தை வந்து சொல்லுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டுறதா வந்து
தெரிநிலை பெயரெச்சம். அதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாலே எச்சம். ஸோ அடுத்து அது என்ன எச்சம் அப்படின்றத கண்டுபிடிச்சி போட்டுருங்க. அடுத்தது வந்து குறிப்பு பெயரெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பெயர் சொல்லை தழுவி வருவது குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். ஒரு எக்ஸாம்பிள், நல்ல பையன், அழகிய மயில், மெல்லிய பறவை. இது எல்லாமே வந்து அந்த பண்பு தொகை, அதாவது அந்த பெயர் சொல்லை வந்து தழுவி வர்றது. ஸோ அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க, அந்த மயிலை பற்றி சொல்கிறாங்க, அந்த பறவையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலத்தையே காட்டாமல் பெயர் சொல்லை தழுவி வர்றது வந்து குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா எதிர்மறை பொருளை வந்து தருவது. சரிங்களா? அதற்கு எக்ஸாம்பிள், வீசிய காற்று, ஆப்போசிட் வந்து வீசாத காற்று. கூவும் குயில், ஆப்போசிட் வந்து கூவாத குயில். இந்த மாதிரி வந்து காற்று எப்பயுமே வீசும், வீசாமல் இருக்காது. ஸோ வீசாத காற்றுன்னு வந்தனால எதிர்மறை பெயரெச்சம். குயில் கூவும், குயில் கத்தாது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வந்தனால எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்னென்னா, எதிர்மறை பெயரெச்சத்தின் எச்சவினை கெட்டு பொருள் தருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், பாடா மனிதன். பாடாத மனிதன் என்பதை உண்மையான வடிவம். இதில் பாடா மனிதன் அப்படின்றது எதிர்மறை பெயரெச்சத்தினால அந்த எச்சவினை வந்து கெட்டு பொருள் தருது. ஆனால் பொருள் வந்து தரும். சரிங்களா? பாடா மனிதன் நம்மளுக்கு புரியும், அந்த மனிதன் வந்து பாடலை, இந்த மாதிரி பொருள் தர மாதிரி வந்தது அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சத்தினுடைய வகைகள் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வினையெச்சம். எச்சவினை வினை சொல்லை தழுவி நின்று பொருள் முடிவை தருமாயின் அது வினையெச்சம் எனப்படும். வினையெச்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டில் ஈ ஊ அந்த ப்ரொனன்ஸில் வந்து வரும், ப்ரொனன்சியேஷனில் வந்து முடியும். எக்ஸாம்பிள், வந்து, பேசி, படித்து, கண்டு, செய்து, இந்த மாதிரி வாழ்த்து, இந்த மாதிரி ஊ ஈ இந்த ரெண்டு சொல்லில் வர மாதிரி வந்ததுன்னா வினையெச்சம். சவுண்டில் வர மாதிரி வந்ததுன்னா வினையெச்சம். அடுத்தது முற்றெச்சம். ஒரு வினைமுற்று சொல் எச்சப்பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். ஒரு வினைமுற்று சொல் அது எச்சப்பொருளை வருது, மீண்டும் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகிறதுனா முற்றெச்சம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வந்தான் வென்றான், கண்டான் மகிழ்ந்தான், கலைஞர் ஆடினார் பாடினார், இந்த மாதிரி வர்றது. அடுத்தடுத்து வார்த்தைகள் வந்து வர்றது வந்து முற்றெச்சம் எனப்படும். இப்போ வந்தான் அப்படின்னாலே அங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்தான் வென்றான் இன்னொரு வினைமுற்று வந்து வருது, இந்த மாதிரி வருது. கண்டான்னா முடிஞ்சது, ஆனால் அதோட சேர்ந்து மகிழ்ந்தான் வருது. கலைஞர் ஆடினான்றதோட முடியுது, பாடினான்றது சேர்ந்து வருது வினைமுற்று. ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து முற்றெச்சம் எனப்படும். அடுத்தது வினைமுற்று. முற்று பெற்ற வினை சொல்லை வினைமுற்று எனப்படும். திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை காட்டும். எக்ஸாம்பிள், பாடினான், அடித்தான், நெய்கிறான். வினைமுற்று வந்து இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. பெயரெச்சம் பார்த்த மாதிரி தான் அடுத்தது வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்னென்னா, செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்னும் ஆறினையும் வெளிப்படையாக தெரியுமாறு உணர்த்துவது வந்து தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை அப்படின்னாலே எல்லாமே வெளியில் வந்து தெரியும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படித்தான், இந்த ஒரே வார்த்தையில் யார் வந்து படிப்பாங்க? மாணவன் தான் வந்து படிப்பாங்க. சரிங்களா? அவன் தான் செய்பவன். கருவி வந்து புக்கு. இதில் நிலம் என்ன அப்படின்னா வகுப்பறை, கிளாஸ் ரூமு, வீடு, அதுங்க உட்காந்து படிக்கிறாங்க. செயல் என்னென்னா படிக்கிறது தான் வந்து செயல். காலம் வந்து படித்தான் நான் அப்படின்னு முடிஞ்சனால இறந்த காலம். செய்பொருள் வந்து அதில் படித்து வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி வெளிப்படையாக வரது வந்து தெரிநிலை வினைமுற்று. ஓடினான், தூங்கினான், அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இது அதாவது முற்று பெற்றிருக்கணும். முற்று பெற்று அது வந்து வெளிப்படையாக இந்த காலம், செயல், செய்படு பொருளை காமிச்சது அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. அடுத்தது குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், அதாவது அப்போசிட். அது தெரிநிலை வினைமுற்றுக்கு ஆப்போசிட்டு. காலம், சினை, குணம், தொழில் ஆகிய ஆறின் அடிப்படையில் தோன்றி செய்பவனை மட்டும் விளக்கும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். காலத்தை குறிப்பால் மட்டுமே உணர்த்தும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னை உடையவன். பொருட்பெயரின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று வேலன், பொன்னன். இதில் வேலன், பொன்னன் அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, வேலன்ட்ட பொன் வந்து நிறையா இருக்குது, தங்கம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதான் வேலன், பொன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. விழுப்புரத்தான் அப்படின்னா அவன் வந்து விழுப்புரத்தான், அவன் விழுப்புரத்தான், விழுப்புரத்தை வந்து சேர்ந்தவன், விழுப்புரத்தில் வாழ்பவன். இந்த மாதிரி மறைந்து வர்றது குறிப்பாக உணர்த்துது அப்படின்னா குறிப்பு வினைமுற்று.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாகராஜன் சித்திரையான், அவன் கண்ணன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் பாடகன், அவன் வெள்ளையன். இந்த மாதிரி வர்றது வந்து வெள்ளையன் அப்படின்றது அவங்க வெண்மை நிறமை வந்து உடையவங்க. ஸோ அந்த பண்பு அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பொருள் அடிப்படையில் வேலன் பொன்னன், இடம் அடிப்படையில் அவன் விழுப்புரத்தான், காலம் வந்து நாகராஜன் சித்திரையான் அப்படின்னா சித்திரை அப்படின்னா ஒரு மாத சித்திரையில் வந்து பிறந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வருது. சினை அவன் கண்ணன் அப்படின்னா கண்களை உடையவன், அழகிய கண்களை உடையவன், அந்த மீனிங்கில் வர்றது. பண்பு அடிப்படையில் வர்றது வந்து அவன் வெள்ளையன் அப்படின்றது. தொழிலின் அடிப்படையில் வர்றது வந்து அவன் பாடகன். அவன் தொழில் என்னென்னா பாடுறது தான் வந்து தொழில். இந்த மாதிரி குறிப்பான உணர்த்துறது அப்படின்றது வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்தது ஏவல் வினைமுற்றுனா என்னென்னா முன்னிலை இடத்தில் மட்டும் ஏவுதல் பொருளில் வரும் ஈ, ஆய், ஈர், மீன், போன்ற விகுதிகளை பெற்று வருவது. எக்ஸாம்பிள் வந்து செல்வீர், ஒம்பு மீன், செல்வாய். செல்வினா ஏவல் பன்மை வினைமுற்று, நிறைய பேர்த்த சொல்கிறது. ஓம்பு மீனா ஏவல் பன்மை வினைமுற்று, செல்வாய்னா ஏவல் ஒருமை, வாய், நீ செல்வாய், நீ பூவாய், அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஒருமையில் தான் வந்து சொல்லுவோம். அது ஏவல் ஒருமை வினைமுற்று. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும். கா, இய, இயர் ஆகிய விகுதிகளை பெற்று வரும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் வாழ்த்துதல், இதில் வாழ்க, வாழிய, வாழியர், வெல்கன்ற. வைத்தல்னா ஒளிக, ஒளிய, அழிகன்ற வருது. விதித்தல்னா செல்க, வருக, எழுதுக. வேண்டல்னா தருக, பெருக, செய்க. இந்த மாதிரி வர்றது வந்து வியங்கோல் வினைமுற்று. இதில் பாருங்க கா, ய, இயர் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கா, யா, க இந்த மாதிரி வருது. சரிங்களா. ஸோ வந்து ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம். அடுத்தது வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று. ஆண்பால் பெயர்கள் அவன் போன்றவை எழுவையாக அமையும். எக்ஸாம்பிள் கந்தன் வென்றான், வந்தனன். வந்தனன் அப்படின்னாலே ஆண்பாலை தான் வந்து, வந்தனல் அப்படின்னா பெண்பாலை குறிக்கும். அதே மாதிரி படற்கை பெண்பால் வினைமுற்று யாழினி வந்தால் சூடினாள். படற்கை பலர்பால் வினைமுற்று சென்றனர், பார்த்தனர், சேர்த்தனர் போன்றவை. அடுத்தது உரிச்சொற்றொடர். சால, தவ, உரு, நனி, கூர், களி போன்ற மிகுதி என்னும் பொருள் தரும் உரிச்சொற்றொடர்களுடன் சேர்ந்து வருபவை உரிச்சொற்றொடர் எனப்படும். உறுதுணை, களியாட்டம், சால சிறந்தது, இந்த மாதிரி வர்றது வந்து உரிச்சொற்றொடர். இந்த சால, தவ, உரு, நனி, கூர்களி போன்ற எல்லாமே மிகுதி என்ற பொருள் உணர்த்தும் வகையில் தான் வரும். சரிங்களா. உறுதுணை, துணைனாலே துணை, உறுதுணைனா ரொம்ப டீப்பாக வந்து சொல்கிறது. களியாட்டம், ஆட்டம் அப்படின்றதே ஒரு மீனிங் வருது. அதாவது களியாட்டம் ரொம்ப உமைப்படுத்தி சொல்கிறது. சால சிறந்த, சிறந்தது அப்படின்னாலே வந்து அது ஓகே. சால சிறந்த இன்னும் அதை மிகைப்படுத்தி சொல்கிறது. அதனால் மிகுதியான அந்த மிகுதிக்காக அந்த சொல்லை வந்து பயன்படுத்துறது வந்து உரிச்சொற்றொடர். அடுத்தது அடுக்குத்தொடர். மிக ஏற்கனவே தெரியும், பாம்பு பாம்பு, ஒளிக ஒளிக. பிரிச்சா பொருள் தரது வந்து அடுக்குத்தொடர். பிரிச்சா பொருள் தராதது வந்து இரட்டை கிளவி. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சரிங்களா. அடுக்குத்தொடர்னா பிரிச்சா பொருள் தரும், அடுத்தடுத்து சொற்கள் வரும், பிரித்தால் பொருள் தரும். இரட்டை கிளவினா அடுத்தடுத்து சொற்கள் வரும், பிரித்தால் பொருள் தராது. தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் சொல் தொழிற்பெயர் எனப்படும். சொல்லின் இறுதியில் தல், அல் என விகுதியில் முடியும். ஓடுதல், சிரித்தல், பாடுதல், மகிழ்தல், உண்ணல், இந்த மாதிரி அல் அந்த மாதிரி வந்ததுன்னா தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னா தொழிற்பெயர்களின் பகுதிகள் சொற்களின் முதலில், அதாவது முதல் நிலையாக வருவதால் முதல்நிலை தொழிற்பெயர் எனப்படும். இதுக்குரிய எக்ஸாம்பிள் சுடு, கெடு போன்றவை. அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்னன்னா தொழிற்பெயரின் விகுதி இன்றி, அதாவது சொல்லின் இறுதியில் இன்றி பகுதியில் உள்ள முதல் எழுத்து குறில் நெடிலாக திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்ப்படும். இந்த பாக்ஸ் பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ தொழிற்பெயர் வந்து எப்படி வரும், அல் அல் அந்த மாதிரி வரும், சுடுதல், கெடுதல். இதே வந்து முதல்நிலை தொழிற்பெயரில் எப்படி வரும் அப்படின்னா முதல்நிலை வந்து என்ன படித்தோம், முதலில் உள்ள சொற்கள்
முதல்நிலையாக வருவதால், தொழில் பெயர்களின் பகுதிகள் சொற்களின் முதல் நிலையாக வருவதால். இப்போ சுடுதல்ல என்னன்னா சூடு அதான் சரிங்களா. அப்போ சுடு கெடு இந்த மாதிரி வர்றது வந்து இப்போ பாடுதல் அப்படின்னா பாடு, புரியுதுங்களா. அப்போ பாடுதல்னா பாடு, ஓடுதல்னா ஓடு, இந்த மாதிரி வர்றது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். இதே முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா இதே வந்து ரொம்ப நீண்டு வந்து திரிந்து வந்து இப்போ சுடுனா சூடு, கெடுனா கேடு, ஓடுனா ஓடு, அந்த மாதிரி வர்றது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது வந்து போலிகள். ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்தில் மற்றொரு எழுத்து வந்தாலும் பொருள் மாறுபடவில்லையாயின் அதனால் போலி என்பர். இதுக்குரிய எக்ஸாம்பிள் அகன் அகம், நிலன் நிலம். போலி வந்து 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலினா என்னன்னா சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது வந்து முதற்போலி எனப்படும். இருக்கிற எக்ஸாம்பிள் மஞ்சு, மைஞ்சு, நயம், நயம், மயன், மயன், இந்த மாதிரி வர்றது வந்து முதற்போலி சரிங்களா. முதல் எழுத்து போலியாக வர்றது. இடைப்போலி அப்படின்னா சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு மாறாக வேறொரு எழுத்து அமைந்து, ஆனால் பொருள் வந்து மாறாது, ஒரே பொருள் தான் வரும், அந்த எழுத்துக்கள் வந்து மாறி வரும். இப்போ எக்ஸாம்பிள் இடைப்போலிக்கு வந்து அரசியல்ன்றது அரசியல், அரையர்னா அரையர், அமைச்சுனா அமைச்சு, இந்த மாதிரி வர்றது வந்து இடைப்போலி. கடைப்போலினா என்னன்னா சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து பொருள் தந்தால் அது கடைப்போலி எனப்படும். பந்தல், பந்தர், நிலம், நிலன், சாம்பல், சாம்பர் போன்றவை. அடுத்தது முற்றுப்போலினா என்னன்னா 2-3 போலிகள் அமைந்த சொற்கள் முற்றுப்போலி எனப்படும். அதுக்குரிய எக்ஸாம்பிள் நனைந்து, நனைஞ்சு. இடை கடைப்போலி ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ நனைந்து அப்படின்னா முதற்போலியும் வந்திருக்கு, இடைப்போலியும் வந்திருக்கு, அதே மாதிரி கடைப்போலியும் வந்திருக்கு. நனைந்தது, நனைந்தது தான் மீனிங், அதே மாதிரி வந்தது. இப்போ 5, 5 அப்படின்றதுல வந்து இடை முதல் இடை கடைப்போலி 3மே வந்திருக்கு. முதல் 5 அப்படின்றது 5, தூக்கு பதிலாக சூ வந்திருக்க மாதிரி 3மே வந்து மாறி வர்றது முற்றுப்போலி. இல்லை 2-3 எழுத்துக்கள் மாறி வந்தாலும் அது முற்றுப்போலியை சேரும். அடுத்தது வந்து உயிரெழப்படை. அடுத்த டாபிக்கு செயலில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இணையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது உயிரெழப்படை எனப்படும். நீண்டு ஒலிப்பது உயிரெழப்படை எனப்படும். இந்த உயிரெழப்படை வந்து 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வகை வந்து செய்யுளிசை அளப்படை அல்லது இசை நிறை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. செயலிசை அலைப்படை அல்லது இசை நிறை அளப்படை. டெஃபினிஷன்: செயலில் ஓசை குறையும் போது நெட்டு எழுத்துக்கள் தம் சொல்லின் முதல், இடை, கடை ஆகிய 3 இடங்களிலும் தம் 2 மாத்திரை அளவிலிருந்து மிகுந்தொழிப்பது செயலிசை அளப்படை ஆகும். அதற்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூ, ஊ சரிங்களா. அடுத்து தரு, ஊம் இந்த மாதிரி வர்றது. ஓ ஓதல், ஆ அதும், கடார், உலார் இந்த மாதிரி வர்றது வந்து செயலிசை அளபடை அல்லது இன்னிசை அளபடை. அதாவது இது முதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், இந்த எடுப்பதும் இந்த மாதிரி தூ வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டில் வர மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுப்பாங்க, அதாவது எடுத்துக்காட்டு கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து இந்த மாதிரி வந்து நீண்டு வர மாதிரி வருது அப்படின்னா அது செயலிசை அளபடை. இன்னிசை அளபடை எடுத்துக்கிட்டிங்கன்னா செயலில் ஓசை குறையாத போது இணைய ஓசையை தருவதற்காக குரில் நெடிலாக மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ அப்படின்றது குரில், நூன்றது நெடில். ஸோ இந்த குரிலுக்கான நெடில் வந்து அளபெடுத்திருக்கு. எடுப்பதும் இங்கே தூ அப்படின்றது நெடில், ஊன்றது குரில் சரிங்களா. ஸோ அது மாதிரி பதும் இங்கே பார்த்தீங்கன்னா பா நம்ம எடுத்துக்கலாம், ஊன்னு எடுத்துக்கலாம், ரெண்டுமே. இங்கே பா அப்படின்னா அது ஊ தான் வரும், குரில் தான் வரும். ஸோ அதுக்குரிய அந்த நெடில் வந்து நீண்டு ஒலிக்குது. இந்த மாதிரி வர்றது வந்து இன்னிசை அளபடை. இன்னதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலன்னா 2 அல்லது 3வது எழுத்து வந்து நீண்டு வருவது வந்து இன்னிசை அளபடை. அடுத்தது சொல்லிசை அளபடை அப்படின்னா செயலில் ஓசை குறையான இடத்திலும் பெயர்ச்சொல் வினையற்ற பொருள் தருதற் பொருட்டு அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து தளியி, நசையி, குழியி, கெளியி, நிலையா. அதாவது 2, 3 எழுத்துக்கள், முதல் எழுத்தை விட்டுட்டு 2வது எழுத்து 3வது எழுத்து
அளபெடுத்து வருவது வந்து சொல்லிசை அளபடை. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதியில் இருக்க டாபிக் தான் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொகை நிலைத்தொடர் அதன் வகைகள் வந்து பார்த்தோம். அடுத்தது எச்சங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அளபெடைகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இரட்டை கிளவி ஊமை தொகை உருவகம் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலக்கண பகுதியிலேருந்து கண்டிப்பாக வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். 5 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம், 10 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஏன்னா இலக்கணத்தில் மெயினாக வரதே இந்த டாபிக் தான். ஸோ உங்களுக்காக நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து இந்த டாபிக் கொடுத்துருவோம். அதில் நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து 2 மணிக்கு ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.